காய்ஸ் வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கிருசாலினி விளாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கு வந்து என்ன வீடியோஸ் பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய கல்யாணத்தில் வந்த தடைகள், குழப்பங்கள், அதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். இது நாங்கள் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. அது வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்களும் கேளுங்க என்னென்று. நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்துருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். நண்பர்களே, எங்களை கல்யாணம் நடந்த தடங்கள் இதுதான். ஓகேவா, அதையும் மீறி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டோம். சீக்கிரமாக 30 ஜனவரி 30 போட்டு 19 கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா தடங்களாக வருதுன்ட்டு பண்ணி முடிச்சிட்டோம். இவங்க எங்கள்கிட்ட இதுதான் நடந்த கல்யாண தடங்கள் சொல்லிட்டோம். இனி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய். இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் தடங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க என்ன பொண்ணு கேட்டது முதல் தடங்கள். எங்களோட அப்பா அம்மா எங்களுக்கு தடங்கள் பண்ணாங்க. ஓகேவா, நீ சோசியல் மீடியாவில் வர பையனை எப்படி நம்புற, எப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபோட்டோலாம் காட்டி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோலாம் அனுப்பினாங்க. பாரு அம்மாட்ட கேளுண்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபோட்டோ காட்டும்போது அம்மா நீ லூஸா இதில் வரதெல்லாம் நம்புற, யூடியூப்பில் வர நம்புற அப்படின்னு சொல்லி அப்போ அம்மா மறுத்தாங்க. அம்மாப்பா கொஞ்சம் அப்பா வந்து ரொம்ப இது. ஓகேவா, இல்லை பெரும்பாலும் என்னன்னா சோசியல் மீடியாவில் வரவங்க யாரும் நம்ப மாட்டாங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் கண்டிப்பாக யோசனை செய்வாங்க. அந்த யோசனை உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து சொல்கிறது நான் கேட்குறேன். அம்மா அப்பா வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. பெய்து 2 நாள் கழிய நான் வந்து என்ன பண்ணேன்னா திரும்பவும் மறுபடியும் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேணும், அம்மாவுக்கு வேணான்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பவும் வந்து உங்கள் கால் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட கேட்டாங்க. உங்கள் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு திரும்பவும் வந்து இவங்க ஃபோட்டோ அனுப்பிட்டே இருந்தாங்க. இது விடாது என்ன ஃபோட்டோ அனுப்பிட்டு இருந்ததா. சரி ஓகே அப்படின்னா சரி நல்ல பையனான்னு பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் கேட்டேன், ஆதார் கார்டு கேட்டேன். ஆதார் கார்டு அனுப்புங்க பார்க்கணும். அம்மா கேட்குறாங்க ஆதார் கார்டு உங்களோட வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன். நில்ல வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இல்லை. ஓகேவா, அப்போ கேட்டோன்னா அடுத்த செகண்டே அனுப்பிட்டாருங்க. அப்போ அம்மாட்ட கேட்ட அம்மா இருந்தால் பாருங்க ஒரு கேட்டோன்னே ஒரு லொக்கேஷன் அனுப்பினோன்னா அம்மா என்ன பண்ணுங்க அந்த அனுப்பின இதெல்லாம் அம்மாட ஃபோனில் ஏற்றி கொண்டு போய் அம்மா ஆட்டி விசாரிச்சுருக்குது. உங்களோட வீடு எப்படி, இவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க, அந்த லொக்கேஷனை மேப் இருக்குது தானே, அந்த மேப்பை வச்சு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிக்கதான் பேருந்து சரி ஓகே அந்த பையனை வேற சொல்லு பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. முதல் தடவை அம்மா வேணாங்க. பேருந்து இவர் இலங்கைக்கு வரும்போது இந்த பிளைட்டுகள் வந்து மழை டைமில் வந்து அது கொஞ்சம் பிரச்சனையாகி ரொம்ப அவங்களோட டைம் புதுசாக எவ்வளோ நாள் தன்னை பையன் தங்கூட இருந்து திடீரெண்டு இந்த இலங்கைக்கு போக அது ஒரு மாதிரி அப்படியே பேருந்து நடந்தது. அதான் வந்து இவங்க பொண்ணு பார்த்துட்டு போயிட்டேன். நானும் நினச்சேன் ஊர் உள்ள கல்யாணம் பண்ணுற மாதிரி ஈஸியாக கல்யாணம் பண்ணி தாலி கட்டு கொண்டு போயிடலாம். ஏன்னா அப்போ வந்து ஃபாரின் மேரேஜ்னு சரி எனக்கு தெரியாது எப்படி பண்ணலாம். நான் நினச்சேன் சொந்தக்காரத்து மூலம் கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார் மேரேஜ் பண்ணிட்டு அவர் வந்து துபாயில் போய் செட்டில் ஆனார். அவருன்னு சொன்னார் மேரேஜ் பண்ணுறீங்களா, எங்கே மேரேஜ் பண்ண கேட்டார், ஸ்ரீலங்கா. அப்போது டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாரு. டாக்குமெண்ட்டா அப்படின்னா என்னதுன்னு கேட்டேன். அப்போ எனக்கு தெரியாது. அப்புறமா சரி இவங்க நாட்டில் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு சொல்லி இவ்வளோ கேட்டேன். ஞாபகம் இருக்கா? அம்மா வீட்டு தான் எழுத்தாளர்கிட்ட கேட்டேன். எழுத்தாளர்கிட்ட கேட்டோன்னா நான் அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க ஒரு போ மாதிரி. அதை பார்த்தோன்னே மண்டையால போச்சு. என்னது இவ்வளோ ரெடி பண்ண விடுமா இது. அப்போ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஓகேவா, இந்தியா மாப்பிள்ளை ஒரு ஆளுக்கு சொன்னால் ஊருக்கு பரவிடும். ஐயோ இந்தியா மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்கா. பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னோன்னே எனக்கு திக்குனாச்சு. ஐயோ பர்த் சர்டிஃபிகேட் வந்து 1990 அதாவது 99 மேலே வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னோடய பேரும் இல்லை, என்னோட அப்பா பேர் மிஸ்டேக்கு, நான் இருந்த இடம் பிறந்த இடம் எல்லாமே மிஸ்டேக்காக தான் இருந்தது. அது வந்து திரும்பி எடுக்கணும், கரெக்ஷன் பண்ணி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் ஆகும் எடுக்கணும்னா. ஆனால் அடுத்து 2 மாதம் தான் டைம் எனக்கு. அதுக்குள்ளே எப்படி ரெடி பண்ணனே தெரில, சுற்றி ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சொல்லிட்டேன் கூட பர்த் சர்டிஃபிகேட் ரெடி ஆகாது போல், என்ன தாசு தரமாட்டாங்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களே. ஐயோ இப்படி பண்ண போகிறாங்களே அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி சரி கடைசியில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பர்த் சர்டிஃபிகேட் நின்றுச்சு. சரி பர்த் சர்டிஃபிகேட் முடிஞ்சு போச்சு, அதுவும் வந்துச்சு எனக்கு. பர்த் சர்டிஃபிகேட் வந்தோன்னே சரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பக்காவை ரெடி ஆகிடுச்சு. போய் கொடுக்கும்போது ஒருத்தர் வராரு எதிரில். யாரா குறுக்க அந்த கௌசிக்கு வந்தால் அந்த மாதிரி கணக்காக ஒருத்தர் வந்து வந்தார். அவர் வந்து வக்கீல் தான். அவர் வந்து கேட்டார், என்னப்பா என்ன பிரச்சனை கேட்டு. நான் ஒரு இடத்துல பேசியிருந்தேன். என்னப்பா என்ன பிரச்சனையா? ஆனால் கோர்ட்டில் தான் இருந்தாங்க. இப்போது கொஞ்சம் வேலையாக கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போது வந்து என்னப்பா என்ன பிரச்சனை கேட்டார். ஆமாம் நான் அந்த மாதிரி மேரேஜ் பண்ண போகிறேன் ஸ்ரீலங்காவில், எனக்கு எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணிங்களாண்ணா. ரெடி பண்ணிங்களா, என்னென்ன ரெடி பண்ணீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாமே சொன்னேன்.
அப்படியா அன்மேரேஜ் சர்டிஃபிகேட் அட்டாச் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டார். ஒரே போட போட்டார். அப்படியே என்னடா புது பிரச்சனையாக வருது சொல்லிட்டு அப்படின்னா என்னன்னு கேட்டேன். தம்பி ஒரு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பூரில் வந்து நார்மலாக பார்த்தோன்னா அன்மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். ஆனால் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா டெல்லியில் போய்ட்டு எம்பசியில் சீல் அடித்து அன்மேரேஜ் ஆகாது தான் சொல்லிட்டு அவங்க கொடுக்கணும்ப்பா. அப்போ தான் நீ அங்கே போய்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். எனக்கு அப்படி திடீர்னு மனசு தூக்கி போட்ட மாதிரி ஆகி போச்சு. நான் சொன்னேன் இவட ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆகி போச்சாண்டான்னு சொன்னோன்னே, நீ என்ன பண்ணுற, ஒழுங்காக ரெடி பண்ண மாட்டியா எல்லாத்தையும், நம்ம என்ன 4-5 கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கல்யாணம் பண்ண போகிறோம். நானும் வச்சேன் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஆஃபீஸு ஒரு தெரிஞ்சவர் தான், அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நம்ம எங்கே போகலாம்னு சொல்லிட்டு ஒரு சொன்னார். ஒரு மாதிரி வாங்கிட்டு முடிங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த இடத்துல கொடுத்து அவங்க வந்து டெல்லியிலே ஆன்லைன்லேயே கொடுத்து உடனே அங்கே அடிச்சு உடனே ஒரு 2 நாளில் வந்துச்சு. அது ஒரு கஷ்டம். அது 3வது வந்து பத்திரமுல்லை கொண்டு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கொடுத்தோம். கொடுத்துட்டு அதை வர லேட் ஆயிடுச்சு. அது ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. என்னன்னா நாங்கள் வந்து ஒரே ஒரு ஃபார்ம் தான் எடுத்து போனோம். அங்கே போய் கேட்டு என்ன சொன்னாங்கன்னா மொத்தம் 4 காப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எங்கே போகிறது எல்லாம் சிங்கிள் சொல்றதுக்குங்க. அது ஒரு பிரச்சனை போனுச்சா. அது பிரச்சனை போனா திடீர்னு ஒருத்தவங்க அங்கேருந்து இந்தியாவில் இருந்து கோல்னு சொன்னாங்க, நீ இங்கே மேரேஜ் பண்ணால் இங்கே தான் உனக்கு குடியுரிமை கிடைக்கும், நீ இலங்கை இந்தியாவுக்கு வந்தே போக முடியாது, நீ என்ன பண்ண போகிற, நீ பேசாமல் இந்தியா கிளம்பி அங்கே வந்து மேரேஜ் பண்ணும். ஐயோ பட்டும் குழப்பம் நம்ம கல்யாணத்தில். பைத்தியக்காரிகள் 2 பேரும் ஆர்ட்ட உதவி கேட்குறது. ஒருத்தருமே பெருசான வெளிநாட்டிலேருந்து இளைஞர் கல்யாணம் காட்டுறது குறைவு. என்ன பண்ணுறது எது பண்ணுறோன்னு தெரியாமல் திக்கு அது கடைசிலாம் போயிட்டு கடைசியில் என்ன பண்ணோம், கடைசியில் நாங்கள் வந்து இதில் நெட்டில் தான் பார்த்தோம், கூகுள். அவங்ககிட்ட அங்கே கொழும்புலேயே அவங்ககிட்ட வந்து அந்த பத்திரமுள்ள ஆபிஸ்டி அடிச்சு கேட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி விசாரிச்சோன்னா அவங்க சொன்னாங்க அப்படிலாம் இங்கே நீங்கள் பண்ணீங்கன்னா இது இப்போ அங்கே பண்ணி அதாவது மதம் இப்போது கிறிஸ்டினில் இந்துவில் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கோயில் மூலமாக எங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வேறு. ஆனால் கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கண்ட்ரி எடுத்தாலும், அமெரிக்கா ஆப்பிரிக்கா எங்கே எடுத்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், மிச்சம் எந்த இடத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று அங்கே பண்ண போகிறீங்களா இல்லை இங்கே பண்ண போகிறீங்களா கேட்டாங்க. இதனால சிட்டிசன்ஷிப் என்ன கேன்சல் ஆகுமான்னு கேட்டதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இதான் உருட்டு பண்ணுறாங்க, சில பேர் உருட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு தெரியாதவங்க வந்து தெரியாதவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கிறவங்க வந்து எல்லார்ட்டையும் இப்படி வந்து அது இதுன்னு சொல்லி குழப்பி விட்டு கொண்டு இருக்காங்க. தெரிஞ்சுன்னு மட்டும் பேசலாம், தெரியாமல் இருந்து கொண்டு இந்த வீடியோஸுக்கு நாங்கள் நிறைய வீடியோஸுக்கில் வந்து கமெண்ட் போடுறது, அதை வந்து யாரெல்லாம் வாசிச்சு போட்டு அதை நம்ம புது பிரச்சனையாக கிளப்பி கொண்டு வந்து எங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை மூட்டி விடுறாங்க. ஓகேவா? அதனாலதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபார்ம் வந்துச்சு. ஃபார்ம் வரும்போது ஒரு பிரச்சனை வந்தது. என்னன்னா ஃபார்ம் வந்துடுச்சு, ஆனால் அந்த ஃபார்ம் எடுத்து வாங்கிட்டு வரும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வரும்போது டெல்லியில் 4-5 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, லேட் பண்ணி வச்சிட்டாங்க. எங்களுக்கு கொடுக்கல. 12 நாள் ஆகுது. அது ரொம்ப கஷ்டம். நண்பர்களே, அதையும் மீறிதான்